இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஐந்தில் 2 மலேசிய இந்தியர்கள் வீட்டு சந்தையில் இன பாகுபாட்டை சந்திக்கின்றனர். ஆய்வில் கண்டறிவு. மலேசிய இந்தியர்களில் 5 இருவர் வாடகை வீட்டு சந்தையில் இன பாகுபாட்டை சந்திக்கின்றனர். சந்தை ஆராய்ச்சி நிறுவனமான யூகவ் நடத்திய ஆய்வில் அது தெரிய வந்துள்ளது. வாடகை வீட்டு விஷயத்தில் இன பாகுபாட்டை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைக்கும் இந்தியர்களுக்கும் இடையே அமோக ஆதரவு கிடைத்துள்ளது. ஆய்வில் பங்கேற்ற இந்தியர்களில் சுமார் 64 விழுக்காட்டினர் இன பாகுபாட்டுக்கான தங்களின் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இவ்வேளையில் 18 முதல் 24 வயது வரையிலான இளையோரில் கிட்டத்தட்ட 40 விழுக்காட்டினர் இன பாகுபாட்டை எதிர்க்கின்றனர். அதுவே முழு நேர மாணவர்கள் மத்தியில் அந்த எதிர்ப்பு நிலை 42 விழுக்காடாக உள்ளது. ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் டைவர்சிட்டி என்ற பொது சமூக அமைப்பு நடத்திய ஆய்வரங்கில் இந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டன. நகரங்களில் வேலை பார்த்து கொண்டும் கல்வி பயின்று கொண்டும் இருக்கும் நிலையில் வாடகை வீடுகளை நம்பியிருக்கும் இளைஞர்கள், குறிப்பாக சிறுபான்மையினர் இதில் அதிகம் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டது. தலைக்கு 1800 முதல் 2500 ரிங்கிட். KLIA அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்த 2 வங்காளதேசிகள் கைது. KLIA 1 அமலாக்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து வெளிநாட்டவர்களை இங்கே கொண்டு வரும் கும்பலின் தலைவன் உள்ளிட்ட 2 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACCயின் வலையில் சிக்கியுள்ளனர். அவர்களில் ஒருவர் கோலாலம்பூரை தளமாக கொண்ட சுற்றுலா முகவர் நிறுவனத்தின் இயக்குனர் ஆவார். ஒரு வெளிநாட்டு தொழிலாளருக்கு 1800 ரிங்கிட் முதல் 2500 ரிங்கிட் வரை கவுண்டர் செட்டிங்ஸ் முறையில் அதிகாரிகளுக்கு அவர்கள் லஞ்சம் கொடுத்துள்ளனர். சந்தேக நபர்களின் இருப்பிடங்களில் வாகனங்களுக்குள் வைத்து ரொக்கமாக இடைத்தரகர்களிடம் லஞ்ச பணம் கைமாறியுள்ளது. இவ்வாண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 1,38,000 ரிங்கிட் லஞ்சம் கொடுக்கப்பட்டது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. 50 வயதிலான 2 சந்தேக நபர்களும் விசாரணைக்கு உதவும் வகையில் ஜூலை 20 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நூருல் நீதி நிலைத்தன்மைக்காக 2 உலகிலும் வாழ முடியாது. நியாயமான நீதிமன்ற அமைப்புக்காக ஜூலை 14ஆம் தேதி அன்று புத்ரஜயாவில் மலேசிய வழக்கறிஞர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் PKR துணைத் தலைவர் நூருல் இசா பங்கேற்று நல்ல விஷயமாக இருந்திருக்கலாம். தான் நீதிமன்றத்தின் சுதந்திரத்திற்காகவே போராடுவதாகவும் எதிர்கட்சியில் இருந்தபோது போராட்டங்களில் கலந்து கொண்டதாகவும் அவர் தன் பங்கேற்பை நியாயப்படுத்தினார். ஆனால் என்னையும் பலரையும் கேட்க வைத்த கேள்வி, அவர் கடந்த காலங்களில் எதிர்கட்சியின் போராட்டங்களில் கலந்து கொண்டதற்காக அல்ல. இன்று அவரின் தந்தையான அன்வார் இப்ராஹிம் நாட்டின் பிரதமராக இருக்கும் போது அந்த போராட்டத்தில் அவர் ஏன் பங்கேற்றார் என்பதுதான். அவர் எந்த அரசியல் பதவியிலும் இல்லை எனிலும் PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவியில் இருக்கிறார். கட்சி தேர்தலில் ரஹசி ரம்லியை தோற்கடித்து அந்த பதவிக்கு வந்தவர். எல்லாம் திட்டமிட்டபடியே நடந்தால் இவர்தான் எதிர்காலத்தில் தந்தையை தொடர்ந்து பிரதமராக உள்ள நபராக இருக்கிறார். அவரது தந்தையிடம் நேரடியாக உரையாடி நீதித்துறையின் சுதந்திரத்தையும் பொறுப்பையும் நிலைநாட்ட தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சொல்லாமல் இந்த அரசு மற்றும் பிரதமரை எதிர்க்கும் வழக்கறிஞர் சங்கத்தின் போராட்டத்தில் பங்கேற்பது தவறான செயல். அவர் இப்படி போராட்டத்தில் பங்கேற்பது பிரதமரான அன்வாரின் நீதித்துறையில் உள்ள தலையீட்டை எதிர்க்கும் நிலைப்பாட்டுக்கான அர்த்தமா? அவ்வாறு என்றால் அவர் PKR கட்சியின் துணைத் தலைவர் பதவியில் இருந்து மற்றும் அரசாங்கத்தில் இருக்க வேண்டிய வேறு எந்த பதவியில் இருந்தும் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும். தந்திரமாக மலேசியாவுக்குள் நுழைய முயற்சி, 141 வெளிநாட்டவர்கள் தடுத்து வைப்பு. பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி மலேசியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைய 141 வெளிநாட்டவர்கள் மேற்கொண்ட முயற்சி KLIA 2 விமான முனையத்தில் முறியடிக்கப்பட்டது. அவர்களில் 94 பேர் இந்திய பிரஜைகள், 41 பேர் இந்தோனேஷியர்கள், 3 இலங்கை நாட்டவர்கள், 3 பாகிஸ்தானியர்கள் ஆவர். சனிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை AKPS எனப்படும் மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு நிறுவனம் மேற்கொண்ட கண்காணிப்பில் அவர்கள் சிக்கினர். 3ஆம் நாட்டுக்கான பயணிகள் என்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொண்டு, ஆனால் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு கடைசியில் இங்கேயே இருந்து கொள்வதே அவர்களின் முக்கிய யுக்தியாக உள்ளது. பெரும்பாலோர் சுகாதார பிரச்சனை, டிக்கெட் காணாமல் போய்விட்டது, பயண பெட்டி போன்ற பிரச்சனை பொய் காரணங்களை கூறி டிரான்சிட் புறப்பாடு மண்டபத்திலிருந்து வெளியேற முயலுகின்றனர்.
எனினும் சிலர் சிறப்பு பயண அட்டைக்கு விண்ணப்பித்துவிட்டு கடைசியில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட நீண்ட காலம் இங்கேயே தங்கி விடுவதை ஏகேபிஎஸ் சுட்டிக்காட்டியது. நுழைவு மறுக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட அந்த 141 பேரும் அடுத்தடுத்த விமானங்களில் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றனர். ஸ்ரீகெம்மங்கானில் ரோஹிங்கியா குடியேறிகளுக்கு எதிராக குடிநுழைவுத்துறை சோதனை. 496 சட்டவிரோத குடியேறிகள் கைது. நேற்றிரவு ஸ்ரீகெம்மங்கான் புத்ரா பெருமாய் சிலேசா அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் ரோஹிங்கியா இனத்தவரை குறிவைத்து குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி பரிசோதனையில் 496 சட்டவிரோத குடியேறிகள் வெற்றிகரமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் ஆன்லைன் சூதாட்ட செயல்முறைகளும் இந்த நடவடிக்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த ஒருங்கிணைந்த சோதனைகள் ஸ்லாங்கூர் மற்றும் கோலாலம்பூர் குடிநுழைவுத்துறை, சுபாங்ஜயா ஊராட்சி மன்றம், மலேசிய காவல்துறையினர், மலேசிய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய பதிவுத்துறை ஆகியவற்றை சேர்ந்த 217 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட அனைவரும் இந்தோனேசியா, மியான்மர், வங்காளதேசம், பாகிஸ்தான் மற்றும் கம்போடியா நாட்டை சேர்ந்தவர்கள் என்று குடிநுழைவுத்துறை துணை இயக்குநர் ஜெனரல் ஜெஃப்ரி எம் புக்தாஹா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் அத்துமீறிய சீன நாட்டு யூடியூப் பிரபலத்திற்கு 800 ரிங்கெட் அபராதம். பாதுகாக்கப்பட்ட பகுதியான நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததற்காக சீன நாட்டு யூடியூப் பிரபலம் ஒருவருக்கு கோலாலம்பூர் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 800 ரிங்கெட் அபராதம் விதித்துள்ளது. குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து லீ ஜின்செனுக்கு மேஜிஸ்ட்ரேட் அருண்ஜோதி செல்வராஜு அந்த அபராதத்தை விதித்து தீர்ப்பளித்தார். அபராதம் செலுத்த தவறினால் 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அக்குற்றத்திற்கு அதிகபட்சமாக 1000 ரிங்கெட் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு. ஜூலை 9ஆம் தேதி புகைப்படம் மற்றும் வீடியோ எடுப்பதற்காக நாடாளுமன்ற வளாகத்திற்குள் லீ அத்துமீறியுள்ளார். பின்னர் அங்கு கடமையில் இருந்த போலீசார் அவரை கைது செய்தனர். சட்டவிரோத கட்டுமானத்தை இடிக்கும் போது பாராங்கத்தியை சுழற்றி வைரலான ஆடவர் கைது. கோலாலம்பூர் டேசா பண்டானில் நேற்று காலை டிவிகேஎல் அமலாக்க அதிகாரிகளை நோக்கி ஒரு நீண்ட பாராங்கத்தியை சுழற்றி ஆவேசமாக நடந்து கொண்ட 43 வயது ஆடவர் கைதாகியுள்ளார். காலை 11 மணிக்கு சட்டவிரோத கட்டுமானங்களை இடிக்கும் பணிகளின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது. தேசான் பண்டான் சாலைகளில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கடைகளை இடிப்பதற்காக டிபிகேஎல், டிஎன்பி மற்றும் ஸ்லாங்கூர் நீர் விநியோக வாரியமான சியாபாஸ் அமலாக்க படையினர் தயாராகி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென ஆவேசமடைந்த அவ்வாடவர் பாரங்கத்தியை அங்கும் இங்கும் சுழற்றியவாறு டிபிகேஎல் அதிகாரிகளை கெட்ட வார்த்தைகளில் திட்டினார். எனினும் சற்று நேரத்தில் அங்கிருந்த பொதுமக்கள் அந்நபரை ஆசுவாசப்படுத்தினர். அரசு ஊழியர்களை கடமை நிறைவேற்ற விடாமல் தடுத்ததன் பேரில் அவர் பின்னர் கைதானார். அந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் பின்னர் இடிக்கப்பட்டன. ஆடம்பர எம்பிவி வாகனம் ஆற்றில் விழுந்தது, ஆடவர் காயம். அலுஸ்டார் சுல்தான் பஹியா மருத்துவமனைக்கு பக்கத்தில் உள்ள ஜாலான் பான் தெலேகா பாத்தா சாலையில் ஆடம்பர எம்பிவி டொயோட்டோ ஆல்ஃபிரட் கவிழ்ந்து அருகே உள்ள ஆற்றில் விழுந்ததில் அதன் ஓட்டுநரான 41 வயதுடைய ஆடவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இது குறித்து நேற்றிரவு மணி 8:01 அளவில் தகவல் கிடைத்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்பு குழு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்ற 60 கொண்ட கெடா தீயணைப்பு மற்றும் மீட்பு படை வீரர்கள் வாகனத்தில் இருந்த நபரை மீட்டு முதலுதவிக்காக பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்தனர். அதன்பின் அந்த ஆடவர் தீயணைப்பு படையின் மருத்துவ சேவையின் அவசர வாகனத்தின் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விரைவில் அழியும் அபாயத்துள் வெனிலா ஐஸ்கிரீம்கள், ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கை. ஐஸ்கிரீம் வகைகளில் வெனிலா சுவைக்கு தனி மவுசுதான். ஆனால் வெனிலா ஐஸ்கிரீம் இன்று அழிவு காலத்தை நோக்கி நகர்கிறது என்று கோஸ்டாரிக்கா பல்கலைக்கழகம் மற்றும் பெல்ஜியத்தின் கேயு லியூவன் பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்ற ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். அதிகரித்து வரும் காலநிலை மாற்றங்கள் காட்டு வெனிலா இனங்களின் வாழ்விடங்களை மாற்றுகின்றன என்றும், மத்திய அமெரிக்காவில் வெப்பமண்டல பகுதிகள் அதிகமாக காணப்படுவதால் மகரந்த சேர்க்கை செய்யும் பூச்சிகள் இனி பொருத்தமான வாழ்விடங்களை கண்டுபிடிக்காமல் போகலாம் என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். புவி வெப்பமடைவதால் பிற உணவு வகைகள் பாதிக்கப்பட்டதை போல வெனிலா ஐஸ்கிரீம் வகை உற்பத்திகள் அதிகம் பாதிக்கப்படும் என்றும், இது வணிக ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அறியப்படுகின்றது. இந்நிலையில் வெனிலாவின் மீள்தன்மையை மேம்படுத்துவதையும் வெப்பமண்டல பகுதிகளில் உள்ள சிறு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதையும் நோக்கமாக கொண்டு சர்வதேச ஒத்துழைப்பு மையம் செயல்பட உள்ளது.
அமலாக்க நடவடிக்கை தொடங்கும் முன்னரே வேப் விளம்பரங்களை அகற்றிவிடுங்கள், வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை. ஸ்லாங்கூரில் வேப் அல்லது மினிகள் சிகரெட்டுகளை விற்பவர்கள் அமலாக்க நடவடிக்கைகளில் சிக்குவதை தவிர்க்க அதன் விளம்பரங்களை முன்கூட்டியே அகற்றிவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மாநில ஊராட்சி மற்றும் சுற்றுலாத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் இங்சியூல் லீம் அவ்வாறு எச்சரித்துள்ளார். அமலாக்க நடவடிக்கை தொடங்கும் தேதியை நிர்ணயிப்பது தொடர்பில் பொது சுகாதாரம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் ஜமாலிகா ஜமாலுடனும் பேசப்படும் என்றார் அவர். ஸ்லாங்கூரில் வேப் விளம்பரங்களை தடை செய்யும் முடிவு மே மாதமே அறிவிக்கப்பட்டு விட்டதால் விளம்பரங்களை அகற்ற வியாபாரிகளுக்கு போதுமான கால அவகாசம் இருப்பதாக இங் கூறினார். வியாபாரிகளின் பொருளாதார சூழ்நிலையை புரிந்து கொள்ள முடிகிறது என்றாலும் அமலாக்க நடவடிக்கைகளுக்கு தொடங்கும் போது கரிசனம் காட்டப்படாது. உத்தரவை பின்பற்றாதோருக்கு அபராதம் விதிக்கப்படும் என இங் தெரிவித்தார். ஸ்லாங்கூரில் வேப் விற்பனையை மாநில அரசு இன்னும் முழுமையாக தடை செய்யவில்லை. பரிந்துரைக்கப்பட்ட வழிகாட்டிகள் குறித்த ஆய்வுகள் இன்னும் தொடருவதே அதற்கு காரணம். அண்மையில் பெர்லிஸ், தெலங்கானா, கெடா, பஹாங் ஆகிய மாநிலங்கள் வேப் விற்பனையை முழுமையாக தடை செய்தன.